ஒரு அணியோடைய கேப்டன் என்ன மாதிரி சிந்திக்கணும், அணியை எப்படி வழி நடத்தணும், ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு வலிமையான அணிக்கு எதிராக எப்படி ஆடணும், எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க மனுஷன். ஒரு கேப்டன் அந்த அளவுக்கு மெச்சூர்டாக பக்குவமாக ஒரு மேட்சை கையாண்டதை என்னுடைய கிரிக்கெட் கேரியரில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். எப்படி கப்பை அடிக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதற்கான ப்ளூ பிரிண்ட், கப்பை போய் எப்படி ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் எங்கிட்ட இருக்கு. ரொம்ப கஷ்டமான நேரங்கள் தான் எங்களை வலிமையான அணியா மாத்திருக்கு. நேற்று ஆஸ்திரேலியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் இடையே நடந்த போட்டியில ஜிம்பாப்வே 23 ரன்கள் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சு அதிர்ச்சி வைத்தியம் அளிச்சிருக்காங்க. இந்த வேர்ல்டு கப்ல மிகப்பெரிய அப்செட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டி முடிஞ்சதும் ஜிம்பாப்வே அணியோடைய கேப்டன் சிக்கந்தர் ராசா பேசியிருப்பாப்லங்க. நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் சிக்கந்தர் ராசாவோட அந்த மெச்சூர்டான பேச்சை கேட்டு. என்ன சொன்னாப்ல அப்படின்னா, ஸ்ரீலங்கா மாதிரியான நாடுகளில் நம்ம ஆரம்பத்திலேயே பெரிய ஸ்கோர் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 190 அடிக்கணும், 200 அடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சோம்னா 130 140 ரன்கள்லேயே ஆல் அவுட் ஆயிடுவோம். என்ன சொல்கிறாப்புல, ஆரம்பத்திலேயே அதிரடியாக ரன்களை குவிக்கணும்னு நினச்சோம்னா விக்கெட்டை பறி கொடுத்துருவோம். அதனால் நிதானமாக ஆடணும்னு நினச்சேன். அதே மாதிரி 10 ஓவருக்கு 70 ரன்கள் மட்டும்தான் அடித்தோம். அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் விக்கெட்டை பெருசாக இழக்கலை. அடுத்த 10 ஓவருக்கு ஒரு 90 ரன், ஒரு 80 ரன் டார்கெட் 160 இல்லை 170 செட் பண்ணணும்னு நினச்சோம். அதே மாதிரி 169 ரன்களை அடித்தோம். 170 ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்கு டார்கெட். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, அவங்க பெருசாக விக்கெட்டை கடைசி வரைக்கும் இழக்கவே இல்லை. 169 ரன்னுக்கு 2 விக்கெட்டை மட்டும்தான் இழந்திருந்தாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரீ பிளான் பண்ணி ஆடி இருப்பாங்க அப்படின்னு பாருங்க. இது தாப்புல ஆடுற அணி வேர்ல்டுலேயே நம்பர் 1 அணி. ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் லிஸ்ட்டில் கடைசியில் கிடக்கிற அணி. அவன் எப்படி ஒரு வலிமையான அணியை டீல் பண்ணி ஜெயிச்சிருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு தன்மை பாருங்க. ஒரு அணியோடைய கேப்டன் என்ன மாதிரி சிந்திக்கணும், அணியை எப்படி வழி நடத்தணும், ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு வலிமையான அணிக்கு எதிராக எப்படி ஆடணும், எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க மனுஷன். இதை தொடர்ந்து ஆடுனா ஆஸ்திரேலியா 170 ரன்களை சீக்கிரமே ஆடி ஜெயிச்சிடணும்னு சொல்லி இறங்கினேன். ஆனால் அவன் நினச்சதுக்கு நேர்மாறாக இருந்தது. டமால் டுமில்னு 29 ரன்னுக்கே 4 விக்கெட் போயிடும். இவங்க அடித்து ஆடணும்னு நினச்சதுனால சிக்கந்தர் ராசா சொன்னது, ஸ்ரீலங்கா மாதிரியான பிச்சுகளில் ஆரம்பத்திலேயே அடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அந்த தவறை இவங்க செஞ்சாங்க. ஆரம்பத்திலேயே 4 விக்கெட் போயிடுச்சு. அதுலேருந்து மீளவே முடியலை. இடையில ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டப் ஆனாலும் கடைசியில் 146 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி 23 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டாங்க. இந்த 2 கேப்டனுக்குமான வித்தியாசம் இதுதான். ஆரம்பத்தில் அடிச்சு ஆடணும்னு நினச்சது ஆஸ்திரேலியா, அடிச்சு ஆடாமல் ஆரம்பத்தில் நிதானம் காட்டிட்டு கடைசியில் அடிக்கணும்னு நினச்சது ஜிம்பாப்வே. இந்த ஒரு வித்தியாசம் தான் ஜிம்பாப்வேக்கு வெற்றியை பெற்று கொடுத்துருக்குங்க. சிக்கந்தர் ராசாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகுங்க. சரி, இந்த சைடு வருவோம். ஆஸ்திரேலியா கேப்டன், தற்காலிக கேப்டன் டிராவிஸ் ஹெட் என்ன சொன்னாப்ல, என்ன சொல்லியிருக்கான் மனுஷன், செம்மையாக பேசியிருக்கான். இவனும் என்ன சொல்லியிருக்கான், இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அப்செட் ஆகிற மேட்சை நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப கஷ்டமான நேரங்கள் தான் எங்களை வலிமையான அணியாக மாற்றிருக்குது. இந்த 2023 வேர்ல்டு கப்பு கூட ஆரம்பத்திலேயே சவுத் ஆப்பிரிக்காட்ட தோற்றோம், இந்தியாட்ட தோற்றோம், ஆப்கானிஸ்தான்கிட்ட ஆல்மோஸ்ட் தோக்க வேண்டிய கண்டிஷனில் இருந்து மீண்டு வந்தோம். கடைசி ரிசல்ட் என்ன, ஆஸ்திரேலியா சாம்பியன். எப்படி கப்பை அடிக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதற்கான ப்ளூ பிரிண்ட், கப்பை போய் எப்படி ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் எங்கிட்ட இருக்கு. அதனால நாங்கள் அதன் வழியாக போய் கப்பை தூக்குவோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு செம்மையாக பேசியிருக்காங்க. சிக்கந்தர் ராசா பேசுனது அந்த அளவுக்கு கிளவர் அப்படின்னா, இவன் இந்த டிராவிஸ் ஹெட்டோட பேச்சு அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை, இக்கட்டான நேரங்களில் எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணம் அப்படின்னு பேசுனது பெரிய ஹைலைட். டிராவிஸ் ஹெட்டோட இந்த பேட்டியும் பெரிய ஹைலைட்டுங்க. 2 கேப்டன்களும் செம்மையாக பேசியிருந்தாங்க. நமக்கு 2 பேருடைய பேச்சுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.